ஐயனார் துணை சீரியல்ல டாக்டரோட பைக்கை எடுத்துக்கிட்டு வந்து வானதி இங்க நம்ம பாண்டிய வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கு. இத பொறுத்துக்க முடியாத நம்ம பாண்டியோட கடையில வேலை செய்யற பையன், யாரு சொன்னா பாண்டிக்கு உன் மேல அக்கறையே இல்லைன்னு? இங்க பாரு பாண்டி 2 நாளா இந்த பைக்கை உனக்காக தான் ரெடி பண்ணி புதுசு மாதிரி மாத்தி வச்சிருக்கு அப்படின்னு நம்ம பா வானதி கிட்ட சொல்றாப்புல. ஆனா வானதி இருந்துகிட்டு இல்ல இல்ல எனக்காகலாம் இல்ல, என்ன சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, நம்ம பாண்டியே இல்ல இந்த பைக்கை நான் உனக்காக தான் ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்றாப்புல. ஆனா வானதி அதை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம, என்ன இந்த பைக்லாம் ஒரு பைக்கா, இங்க பாரு டாக்டரோட பைக் அந்த பைக்கோட சூப்பரா புதுசு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, நம்ம பாண்டிக்கு பயங்கரமா கோபம் வருது. முதல்ல இங்க இருந்து கிளம்பு, அதான் பைக்கு கிடைச்சிருச்சுல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்றாப்புல கோவமா. என்ன கோவப்படுறியா பாண்டி, இந்த சாக்லேட்டு அப்படின்னு வேறையா இன்னும் வானதி பாண்டிய வெறுப்பேத்திக்கிட்டு தான் இருக்கு. ஸோ நம்ம பாண்டி வெறுப்புல இருக்காப்புல, ஆறுதல் செய்யணும் அப்படின்னு கூட யோசிக்காம இந்த வானதி பைக் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுது. ஸோ எங்க போய் முடிய போகுது அப்படின்னு தான் தெரியல. இந்த பக்கம் என்னடானா நம்ம பல்லவன் டிவி வந்ததுலேருந்து டிவி முன்னாடியே உக்காந்துருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, சோழன் வந்து நம்ம சேரன் கிட்ட பேசுறாப்புல. ஆனா நம்ம சேரன் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா முகம் கொடுத்து கூட பேசவே இல்லை. அதுக்கப்புறம் சோழனே என்னண்ணே என் மேல கோவத்தில் இருக்கியா அப்படின்னு கேட்க, ஆமாண்டா உன் மேல கோவத்தில் தான் இருக்கேன். என்கிட்ட நேற்று நைட்டு நீ என்னென்னலாம் பேசுன, அந்த இன்ஜினியர் எவ்வளோ ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறவர் தெரியுமா, நிலாவுக்கு உதவியாக இருக்கும்னு தான் நான் நிலாவை அவருக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன். ஆனால் நீ என்னை என்னென்னலாம் பேசிட்ட அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்றாப்புல நம்ம சேரன் அண்ணன். அண்ணே என்னை மன்னிச்சிடுங்கண்ணே, நிலா கூட என்னை நைட்டு ஃபுல்லாக திட்டிக்கிட்டு தான் இருந்துச்சு. நீ இவ்வளோ கோவப்படுவோன்னு எனக்கு தெரியவே தெரியாது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சோழன் கெஞ்ச ஆரம்பிச்சிட்றாப்புல. கெஞ்ச ஆரம்பித்த உடனே நம்ம சேரன் என்ன செய்வாப்புல, மன்னிச்சிருவாப்புல இல்லையா, அதுதான் நடந்துச்சு. இப்படி எல்லாருமே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம சேரனுக்கு ஃபோன் கால் வருது சந்தாக்கிட்ட இருந்து. இன்னும் 3 நாளில் எனக்கு கல்யாணம், என்னை எப்படியாச்சும் இங்கேருந்து கூட்டிக்கிட்டு போயிடுங்க அப்படின்னு ஃபோன் காலில் சேரன் கிட்ட சந்தா அழ ஆரம்பிச்சிடுது. இதை நம்ம சோழனும் கேட்டுடுறாப்புல, பல்லவனும் கேட்டுடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, இப்போ நீலா பாண்டி எல்லாருமே ஒன்று கூடி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சோழன் இருந்துக்கிட்டு இப்போவே நம்ம கிளம்பணும், கிளம்புனா தான் 3 நாளுக்குள்ளே நம்ம பீகார் போய் சந்தாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சேரன் மட்டும் அப்படியே கோவமாக அமைதியாகவே உக்காந்துருக்கிறாப்புல. என்னென்ன நீங்கள் சொல்கிறது தான், நீ மாட்டுக்கு நேர்மை நியாயம்னு பேசாதீங்க அப்படின்னு சோழன் சொல்ல, நாம் எதுக்குடா நேர்மையாக நடந்துக்கணும், அவங்க 6 மாதம் டைம் கொடுத்தாங்க, ஆனால் அதை மீறி அவங்க அநாகரிகமாக நடந்துக்கிறாங்கல்ல, நாமளும் வந்து நேர்மையெல்லாம் கடைபிடிக்கக்கூடாது, நாமளும் இப்போவே போயிட்டு சந்தாவை கூட்டிக்கிட்டு வரணும், சந்தா கண் கலங்கி பேசுனதை என்னால் பொறுத்துக்க முடியல அப்படின்னு சேரனும் முடிவு எடுத்துட்றாப்புல. ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கே தெரியும், வெயிட் பண்ணி பார்க்கலாம்.